Hi friends, welcome to Concus Hindu News Analysis dated 7th November 2020. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் இஸ் alimony guidelines. இந்த ஆர்டிக்கல் எதை பத்தி பேசியிருக்காங்கன்னா ரீசெண்டா சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா மேரேஜ் டிஸ்பியூட்ஸ் அப்படின்னு வருது அப்படின்னா டிவோர்ஸ் வாங்குறதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுது. இந்த டிவோர்ஸ் வாங்கக்கூடிய டைம் ஸ்கேல் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கனால ஒருவேளை அந்த விமன் ஃபினான்ஷியலி இண்டிபெண்டா இருக்காங்க, எந்த வேலைக்கும் போகாம இருக்காங்க, குழந்தைங்க எல்லாருமே அவங்க அப்பா வாங்குற சம்பாத்தியத்தை மட்டுமே நம்பி இருக்கிறாங்க அப்படிங்கும் போது பிளஸ் டிவோர்ஸும் வாங்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுது அப்படிங்கறதுனால ரொம்ப வருஷம் கூட ஆயிடுது அப்படிங்கறதுனால இந்த வல்னரபிள் விமனை வந்துட்டு சேஃப்கார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா வந்துட்டு சில கைட்லைன்ஸ் கொடுத்திருக்காங்க இந்த மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்ஸ்ல. இந்த டிஸ்பியூட்ஸ்ல சொல்லும் போது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா மெயின்டெனன்ஸ் சார்ஜஸை எப்ப அந்த பர்டிகுலர் விமன் கேஸ் டிவோர்ஸுக்குன்னு ஃபைல் பண்றாங்களோ அதே மாதிரி மெயின்டெனன்ஸுக்கு பணம் வேணுங்கிற கேஸும் ஃபைல் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணக்கூடிய சுச்சுவேஷன்ல என்னைக்கு அந்த அப்ளிகேஷன் ஆர் அந்த கேஸ் ஃபைல் பண்றாங்களோ அன்னையில இருந்து மெயின்டெனன்ஸ் காசை ஹஸ்பண்ட் தரணும் அப்படிங்கிற மாதிரியான கைட்லைன்ஸ் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரியான ஒரு கைட்லைன்ஸ் ரிலீஸ் பண்றதுக்கு பின்னாடி என்ன மாதிரியான சிச்சுவேஷன், என்ன மாதிரி ரீசன்ஸ்னால இந்தியால இந்த மாதிரி இருக்கக்கூடிய டிவோர்ஸ் கேசஸ் ஜாஸ்தி ஆகுது அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பர்டிகுலர் கேர்ள் சில்ட்ரன்ஸ் வந்துட்டு 12th வரைக்கும் முடிச்சிடறாங்க. ஆனா அடுத்து ஹையர் எஜுகேஷன் அப்படின்னு போகும்போது நிறைய இடத்துல சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணிடுறாங்க. அதாவது 18 இயர்ஸ் இஸ் தி மேரேஜபிள் ஏஜ் ஃபார் விமன் ஆஸ் ஆஃப் நவ். அதுதான் நாம இன்க்ரீஸ் பண்ண போறோம் 21க்கு அப்படின்னு இந்த வருஷம் நடந்த இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்ல பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி சொல்லியிருந்திருப்பாரு. அப்ப மேரேஜபிள் ஏஜ் இஸ் 18 இயர்ஸ். அப்ப 18 இயர்ஸ்க்கு அப்புறம் காலேஜ் போயிருவாங்க. ஒரு அண்டர் கிராஜுவேஷன் ஆச்சும் வேணும் அப்படிங்கிறதுக்காக பொன் குழந்தைய படிக்கவும் வைக்கிறாங்க. ஆனா ஆஸ் தே ஆர் எலிஜிபிள் டு கெட் மேரிட் ஆஃப்டர் 18 இயர்ஸ் அப்படிங்கிறதுனால பேரண்ட்ஸ் வந்துட்டு என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. இந்த சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கிறதுனால என்ன பிரச்சனை வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க சீக்கிரமா பிரெக்னன்ட்டும் ஆயிடுறாங்க. சரி, இந்த குழந்தை நிஜமாலே ஒரு குட் ஹெல்த்ல இருக்கா? ஏன்னா அம்மா நல்லா இருந்தாதான் குழந்தை பிறக்கக்கூடிய குழந்தை இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் வந்துட்டு ப்ராப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை இந்த பர்டிகுலர் விமென் இவங்க வந்துட்டு 18 இயர்ஸ்ல தான் இருக்காங்க, இவங்க பிரெக்னென்ட் ஆகிறதுக்கு என்னென்ன மாதிரியான ப்ரிகாஷியஸ் மெஷர்ஸ் வந்துட்டு எடுத்துக்கணும் அப்படின்னா இருக்கட்டும், இல்லை என்னென்ன மாதிரியான நியூட்ரிஷன் ஃபுட் சாப்பிடணும், வாட் இஸ் தி பெர்ஃபெக்ட் மெட்டர்னல் ஹெல்த் அப்படிங்கறத பத்தி ப்ராப்பர் நாலேஜே இல்லாம பிரெக்னென்ட் ஆயிடுறாங்க. இந்த மாதிரி ஆகுறதுனால இவங்களும் கம்மியா சாப்பிட்றதுனால குழந்தைங்க என்ன மாதிரியா எண்டப் ஆறாங்க அப்படின்னா இந்தியா இஸ் டீலிங் வித் லார்ஜ் ஸ்கேல் ஆஃப் மால் நியூட்ரிஷன் ப்ராப்ளம். அப்ப மால் நியூட்ரிஷன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓவர் வெயிட்டா இருந்தா கூட மால் நியூட்ரிஷன், அதாவது ப்ராப்பரான நியூட்ரிஷன் இல்லாம எக்ஸஸா இருந்தாலோ இல்ல கம்மியா இருந்தாலுமே அத மால் நியூட்ரிஷன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இப்ப இந்த மால் நியூட்ரிஷனால இந்தியால இருக்கக்கூடிய முக்காவாசியான குழந்தைங்க வந்துட்டு ஒன்னு ஸ்டண்டிங் இல்ல வாஸ்டிங் ஆஸ்பெக்ட்ஸ்னால அஃபெக்ட் ஆறாங்க. ஒரு நார்மல் சைல்டு ஒரு 7 வயசு 8 வயசு இருக்கக்கூடிய குழந்தைக்கு வந்துட்டு நார்மல் ஹெயிட் அண்ட் வெயிட் இவ்வளவு வளர்ந்துருக்கணும் அப்படின்னு இருக்கும். ஒருவேளை ஒரு குழந்தை வந்துட்டு நார்மல் வெயிட்டை காட்டிலும் ரொம்பவே ஒல்லியா இருந்தாங்க அப்படின்னா யூ கால் தட் அஸ் வாஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிக்சர்ல இருக்குல்ல, யூ கால் தெம் அஸ் வாஸ்டிங். வெயிட் கம்மியா இருந்தாங்க, ஒல்லியா இருக்காங்க, அவங்களோட ஏஜுக்கு ஏத்த வெயிட்டை விட கம்மியா இருக்காங்க அப்படின்னா இட் இஸ் அ வாஸ்டிங் ப்ராப்ளம். இதுவே ஒரு குழந்தை வந்துட்டு வெயிட் வந்துட்டு நார்மலா அந்த வயசுக்கு ஒரு 8 வயசு குழந்தைக்கு எவ்வளவு வெயிட் இருக்கணுமோ அவ்வளவு வெயிட் இருக்காங்க. ஆனா அவங்களோட ஹைட் வந்துட்டு நார்மல் ஹைட்டா இல்ல அப்படின்னா யூ கால் தட் அஸ் ஸ்டண்டிங். இந்தியால நிறைய குழந்தைங்க பாஸ்டிங் அண்ட் ஸ்டென்டிங் ரெண்டுமே இருக்கிறதாவும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னா புவர் மெட்டர்னல் ஹெல்த். ஏன் புவர் மெட்டர்னல் ஹெல்த்? அவங்க ஃபேமிலி வந்துட்டு எக்கனாமிக்கலி வெல் ஆஃபா இல்ல. இதை தாண்டி இந்த மேரேஜ் அப்படிங்கிறதுக்குள்ள போறதுனால இப்போதைக்கு நிறைய விமன் வந்துட்டு இந்த மேரேஜை விட்டு வெளியில வரணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த பினான்சியலி இண்டிபெண்டா இருக்கக்கூடிய ஃபீமேல்ஸ்க்கு இது ரொம்ப டிஸ்ட்ரெஸ் ஆன சுச்சுவேஷன். பார்லிமெண்ட் வந்துட்டு விமனோட பெட்டர் ரைட்ஸுக்காக வந்துட்டு நிறைய விதமான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம்ல வந்துட்டு கான்ஸ்டியூஷனலாவே 1/3 ரெப்ரசன்டேஷன். ஏன்னா இதெல்லாம் ஒரு எம்பவர்மெண்ட் ஆஃப் கிவிங் டு த விமன். இதுவே வந்துட்டு சில கவர்மெண்ட் செக்டார்ஸ்ல வந்துட்டு ரெக்ரூட்மெண்ட்ல விமனுக்கு ரிசர்வேஷன் அப்படிங்கறதெல்லாம் ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்கு. வென் யூ டேக் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல வந்துட்டு விமனுக்குன்னு தனியா சீட்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா ரிசர்வேஷன் பண்றாங்க. எதுக்காக இதெல்லாம் பண்றாங்கன்னா விமன் அவங்களோட பவுண்டரிஸை விட்டு வெளியில வரணும், அவங்கள வந்துட்டு ஒரு எம்பவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அப்ப பினான்சியலி இண்டிபெண்டா இருக்காங்கன்னா தட் கிவ்ஸ் them some amount of
கான்ஃபிடன்ஸ் அண்ட் தட் வில் எம்பவர் தெம் அப்படின்னு சொல்லிட்டு. கான்ஸ்டியூஷனலாவே இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல 2 ஆர்டிகல்ஸ் இந்த விமனை எம்பவர் பண்ணும் அப்படிங்கிறத பத்தி பேசியிருந்திருக்காங்க. ஒன்னு ஆர்டிகல் நம்பர் 15. ஆர்டிகல் நம்பர் 15ல வந்துட்டு லக்ஷ்மிகாந்த் புக்லயா இருக்கட்டும், இல்ல ஆர்டிகல் நம்பர் 15 என்ன பேசும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, the state shall not discriminate any person only on the basis of religion, race, caste, sex, பிளேஸ் ஆஃப் பர்த். அப்ப 5 கிரவுண்ட்ஸ்ல மட்டும்தான் என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா நாங்க டிஸ்கிரிமினேட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. RRCSP அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? ஸோ ரிலீஜன், ரேஸ், கேஸ்ட், செக்ஸ், பிளேஸ் ஆஃப் பர்த், இதனால நாங்க டிஸ்கிரிமினேட் பண்ண மாட்டோம் அப்படின்னு. ஆனா சில இடத்துல வந்துட்டு இந்த இடத்துல என்ன கிடையாது, ஜெண்டர் பேசிஸ்ல டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷன்லயே கொடுக்கப்படல. அப்ப ஸ்டேட்டுக்கு வந்துட்டு, state in the sense parliament இல்ல state legislature, anyone will have the power to make special provisions. என்ன பண்ணலாம், children and women welfareக்காக மேக் பண்ணலாம். பிளஸ் ஆர்டிகல் நம்பர் 39. ஸோ அப்ப ஆர்டிகல் நம்பர் 15 கிளாஸ் 3ல இது கொடுத்துருக்காங்க. அப்ப ஆர்டிகல் நம்பர் 15 என்னது, ஃபண்டமெண்டல் ரைட்லயே ரிசர்வேஷன் கொடுக்கலாம் இவங்களோட அப்லிஃப்ட்மெண்ட்டுக்காக அப்படின்னு சில எக்ஸப்ஷனல் கேசஸ் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி டிபிஎஸ்பி அப்படிங்கிற ஒரு சாப்டர் இருக்கும்ல, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஒரு ஸ்டேட் பாலிசி மேக் பண்ணும்போது என்ன மாதிரியான பிரின்சிபல்ஸை வந்துட்டு மைண்ட்ல வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசில ஆர்டிகல் நம்பர் 39ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஸ்டேட் சில பாலிசிஸ் மேக் பண்ணும்போது விமென் அண்ட் மென்னுக்கு வந்துட்டு ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஒரே மாதிரியான சம்பளம் வந்துட்டு கொடுக்கணும். அதே நேரத்துல சில்ட்ரன் அண்ட் விமெனோட ஹெல்த்தை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியான கான்ஸ்டியூஷனலாவே ஒரு சேஃப்கார்டு அப்படிங்கிறது இருக்கு. இந்த இதை பேஸ் பண்ணி தான் பார்லிமெண்ட் இந்த 2 ஆர்டிக்கலையும் மூலதனமா வச்சுதான் லாஸ் எல்லாமே வந்துட்டு டு ப்ரொடெக்ட் விமென், சில்ட்ரன் இதெல்லாம் வந்துட்டு மேக் பண்ணாங்க. அப்ப சுப்ரீம் கோர்ட் இந்த 2 ஆர்டிகல்ஸையும் மைண்ட்ல வச்சுட்டு தான் இந்த காம்ப்ரிஹென்சிவான கைட்லைன்ஸ் ஆன் ஆலிமோனி கொடுத்திருக்காங்க. ஆலிமோனி இஸ் நத்திங் பட் எவ்வளோ வந்துட்டு பணம் தரணும் மெயின்டெனன்ஸ்க்காக இந்த மேரேஜ் டிஸ்பியூட் இருக்கும் போதுங்கிறது தான் இந்த ஆலிமோனி அப்படிங்கிறது. ஸோ இந்த இதுல அவங்க சொல்லும் போது யாரை பத்தி பேசுறாங்கன்னா, விட்டுட்டு போகப்பட்ட ஒய்ஃப் அண்ட் சில்ட்ரனை பத்தி பேசுறாங்க. என்னைக்கு அப்ளை பண்றாங்களோ அன்னையில இருந்தே அவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் சார்ஜ் கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஆனா இதுல சொல்லும் போது ரீசனபிள் நீட்ஸ் அப்படிங்கிற வார்த்தையும் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ஒருவேளை ஒய்ஃப் வந்துட்டு ஃபினான்ஷியலி டிபெண்டா இருக்காங்க, ஷி இஸ் ஆல்சோ வெல்தி அப்படிங்கும் போது, ஒருவேளை ஹஸ்பண்ட் வந்துட்டு ஹி இஸ் நாட் தட் வெல்தி அப்படின்னு வரும்போது ரீசனபிள் நீட்ஸ் இருக்காது. ஸோ அதனால இதுல என்ன இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னா, எவ்வளவுக்கு ஒரு ஒய்ஃபுக்கு தேவை, அவங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, அவங்களோட சோர்ஸ் ஆஃப் இன்கம் எப்படி இருக்கு, இதெல்லாம் அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறமாட்டி தான் எவ்வளவு கொடுக்கணும், ரீசனபிள் அமௌண்ட்டா கொடுக்கணும். ஒரு சஃபிஷியண்டா ஒரு ஃபேமிலி ரன் பண்றதுக்கும் ஒரு குழந்தைய படிக்க வைக்கிறதுக்கும் எவ்வளவு தேவையோ அவ்வளோத்த வந்துட்டு பண்ணணும் அப்படிங்கிறது வந்துட்டு இதை தான் ஃபாலோ பண்ணணும் இருக்கக்கூடிய ஃபேமிலி கோர்ட்ஸ், மேஜிஸ்ட்ரேட், லோவர் கோர்ட்ஸ் எல்லாமே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு ஆஸ் பர் டிஃப்ரெண்ட் லாஸ், ஏன் கைட்லைன்ஸ் மட்டும் கொடுக்குறாங்க, ஏதாச்சும் ஒரு டைரக்ஷன் வந்துட்டு பார்லிமெண்ட்டை பண்ணியிருக்க கூடாதா, லா மேக் பண்ணுங்க அப்படிங்கிறதுக்குன்னா, ஏற்கனவே இந்தியாவில் டொமெஸ்டிக் வயலன்ஸ், Protection of Women from Domestic Violence Act 2005, Section 125 of CRPC, in Hindu Marriage Act 1955, இது எல்லாத்துலயுமே இந்த மெயின்டெனன்ஸை பத்தி பேசியிருக்காங்க. ஆனா என்னதான் மெயின்டெனன்ஸை பத்தி பேசியிருந்தாங்க அப்படின்னா கூட இது நடைமுறைக்கு எடுத்துட்டு வர்றது அப்படின்னா வேர்டிக்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நடக்கும். இப்ப இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, மெயின்டெனன்ஸ்க்கு ஏற்கனவே லாஸ் இருக்கு, நம்ம புதுசா எந்த லாவும் கிரியேட் பண்ண தேவையில்லை. அதுல ஒரு கைட்லைன் மட்டும் என்ன சொல்றோம் அப்படின்னா, நீங்க என்னைக்கு கேஸ் ஃபைல் பண்றாங்களோ அன்னையில இருந்தே மெயின்டெனன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்ப மெயின்டெனன்ஸ் வந்துட்டு ஒரு 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 இதுக்கு அடியில கேஸ் ஃபைல் பண்ண, ப்ரொடெக்ஷன் ஆஃப் விமன் அகேன்ஸ்ட் டொமெஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005 அடியில கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க, அது வழியா மெயின்டெனன்ஸ் வாங்குறாங்க அப்படின்னா அடுத்தடுத்த ப்ரொவிஷன்ஸ் மூலமா, அதாவது செக்ஷன் 125 ஆஃப் சிஆர்பிசி, ஹிந்து மேரேஜ் ஆக்ட் 1955, இதுக்கு அடியில எல்லாம் திருப்பி திருப்பி என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்ல. அப்ப டாப் கோர்ட் இப்போதைக்கு இந்த மெயின்டெனன்ஸ் லாஸ்ல வந்துட்டு டிபெண்டன்டான ஒய்ஃப்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ்க்கு ஏற்படக்கூடிய அந்த கஷ்டத்தை வந்துட்டு ப்ரிவென்ட் பண்ற மாதிரியான சில கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் கிவிங் சம் கைண்ட் ஆஃப் ஹோப். யாருக்கு அப்படின்னா, யாரெல்லாம் இந்த மேரிட்டல் டிஸ்பியூட்ஸ்ல ஃபினான்ஷியலி டிபெண்டா இருந்தாங்களோ அந்த விமன் அண்ட் சில்ட்ரனுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ஹோப் கொடுக்குற மாதிரி இந்த கைட்லைன்ஸ் இருக்குன்னு இந்த ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க. The next article that we'll read is Bidden India and Comfort in the Old Normal அப்படி. இந்த ஆர்டிக்கல் எதை பத்தி எழுதியிருக்காங்கன்னா,
இந்தியாவுக்கும் யுஎஸ்க்கும் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ஜாய் பிடன் 46th பிரசிடென்ட் ஆஃப் யுஎஸ் ஆனதுக்கு அப்புறமாட்டி இந்தியாவோட ரிலேஷன்ஷிப் யுஎஸோட எப்படி இருக்க போகுது? ஏன்னா எப்பயுமே இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப்ல பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பிரைம் மினிஸ்டரும் வர வர அவங்களோட இன்டர்நேஷனல் பார்வை, அதாவது ஒரு எப்படி எந்த கண்ட்ரியோட பெட்டர் ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம், எந்த மாதிரியான பாலிசிஸ் இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கலாம் அப்படிங்கறது யாரோட மைண்ட் செட் டிட்டர்மைன் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா the prime minister இல்ல president of that particular country will determine. இந்தியாவே எடுத்துக்கோங்களேன். இந்தியாவே மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டரா இருந்தபோது என்ன மாதிரியான சிச்சுவேஷன்னா எக்கனாமிக் வைஸ் இன்டகிரேஷன் தான் இருந்திருக்கும். ரொம்ப பெருசா டாக்டர் மன்மோகன் சிங் போயிட்டு பெரிய பெரிய இந்தியன் டயஸ்போரா அப்படின்னு சொல்லிட்டு பெருசா இந்தியன் பாப்புலேஷன் டைரக்ட் கான்டாக்ட்ல பேசியிருக்கவே மாட்டாரு. ஆனா when நரேந்திர மோடி became as the prime minister of India, அவரோட கைண்ட் ஆஃப் பாலிசி ஷிஃப்ட் அப்படிங்கிறதே ரொம்பவே டிஃப்ரெண்டா இருந்தது. ஏன்னா இந்தியன் டயஸ்போராவை எவ்வளவுக்கு இந்தியாவுக்கு பயனுள்ளதா ஆக்கிக்கணுங்கிறதுக்காகவே he made so much of speeches all over the world அப்படின்னு. அப்ப அவர் வந்து people to people contact நிறைய என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படிங்கறதுல அவரோட மென்டாலிட்டி இருந்தது. அப்ப யார் ஹெட் ஆஃப் தி கவர்மெண்டா வர போறாங்களோ அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கு, எந்த கண்ட்ரிஸோட ப்ராப்பர் ரிலேஷன்ஷிப் இருக்கலாம் அப்படிங்கிறது அந்தந்த பிரசிடென்ட் அண்ட் பிரைம் மினிஸ்டரை பொறுத்து தான் இந்த இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப்பை எவால்வ் ஆகும். அப்ப புதுசா ஜாய் பிடன் அப்படிங்கிறது டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் யூஎஸ்ல இருந்து யூஎஸ் பிரசிடென்டா ஆயிருக்காரு. இவர் வந்ததுக்கு அப்புறமாட்டி இவரோட பாலிசிஸ் ட்ரம்ப்போட பாலிசிஸை கம்பேர் பண்ணும்போது எவ்வளவுக்கு டிஸ்டிங்டா இருக்க போது, நிஜமாலே இது இந்தியாவுக்கு வந்துட்டு ஒரு பாசிட்டிவான ஆஸ்பெக்டா இல்ல நெகட்டிவான ஆஸ்பெக்ட் அப்படின்னு இப்போதைய சினாரியோ எடுத்துட்டீங்க அப்படின்னா ட்ரம்ப் பீரியடா இருக்கட்டும், ஒபாமா பீரியடா இருக்கட்டும், India had a very good relationship with United States of America. ஆனா சில இடத்துல வந்துட்டு ட்ரம்ப்போட பாலிசிஸ் வந்துட்டு இந்தியாவுக்கு பிடிக்காத மாதிரி, அதாவது ஆப்கானிஸ்தானுக்குள்ள இந்தியா ஹேஸ் டு பி புல்ட் இன் அப்படின்னு சொன்னது, அதாவது நீங்களும் வாருக்கு வாங்க அப்படின்னு சொன்னதுன்னா இந்தியாவுக்கு வந்துட்டு இட் வாஸ் நாட் குட். ஜென்ரல் ப்ரிஃபரன்ஷியல் ட்ரேட் சிஸ்டத்துல வந்துட்டு இந்தியா வந்துட்டு கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி இடத்துல சில இடத்துல ட்ரம்ப்புக்கும் இந்தியாவுக்குமே ஆகாம தான் இருந்துட்டு. சரி, அப்ப என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் உருவாகலாம் அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் ஹிஸ்டரியை போய் எடுத்து பார்ப்போம். 2009ல யூஎஸ் பிரசிடென்டா பராக் ஒபாமா வந்துட்டு ஆனதுக்கு அப்புறமாட்டி த வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் யார் இருந்தாங்க அப்படின்னா ஜோசப் பிடன் வந்துட்டு இருந்தாரு. ஜோசப் பிடன் கிட்ட பராக் ஒபாமா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான்ல 2001ல இருந்தே வார் ஆன் டெரரிசம்காக யூஎஸ் அவங்களோட ட்ரூப்ஸை வந்துட்டு ஜாஸ்தியா ஆப்கானிஸ்தானுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இன்சர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா டெரரிசம் வந்துட்டு உலக நாடுகள் எந்த கண்ட்ரீஸ்லயுமே டெரரிசம்ங்கிற ஒரு விஷயமே இருக்கக்கூடாது. நாங்க வந்துட்டு எதுக்காக இது பண்ணிருப்பாங்கன்னா 1911ல நடந்த ட்வின் டவர்ஸ் அட்டாக்ஸுக்கு அப்புறமாட்டி யூஎஸ்க்கு வந்துட்டு டெரரிசம் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் வந்துட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா அல்காய்தா தான் இதை ரொம்ப ஜாஸ்தி பண்ணியிருந்திருப்பாங்க. அப்ப இந்த டெரரிசம் அப்படிங்கிறது வந்துட்டு கம்ப்ளீட்டா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ரைட் ஃப்ரம் 2001 பிஃபோர் பராக் ஒபாமா புஷ்ஷோட டைம் ஸ்கேல்ல இருந்து இந்த மாதிரியான ஒரு ஆபரேஷன் நடந்துட்டு இருந்தது. 2009ல வந்துட்டு பராக் ஒபாமா பதவிக்கு வரும்போது என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா யூஎஸ் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆப்கானிஸ்தான் வார்ல பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இதனால எக்கனாமி ஆஃப் யூஎஸ்ல வந்துட்டு நிறைய செலவு தான் ஆயிட்டு இருக்கு. அதனால ஒரு ஆல்டர்னேட்டிவா நீங்க ஒரு பிளான் மேக் பண்ணுங்க ஆப்கானிஸ்தானுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிளானை வந்துட்டு நம்ம யுனைடெட் ஸ்டேட்ஸோட ஜெனரல்ஸ், அதாவது ஆர்மி பீப்புளுக்கு வந்துட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த யூஎஸ் ஜெனரல்ஸோட ஐடியா என்னவா இருந்தது அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த வார் வித் இன் ஆப்கானிஸ்தானை நம்ம கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணி ஆகணும். அப்ப நம்ம கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணி ஆகணும்னா கிட்டத்தட்ட 4 லட்சம் ட்ரூப்ஸ் ஆப்கானிஸ்தானுக்குள்ள நம்ம இறக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால கண்டிப்பா இந்த ஆப்கானிஸ்தானோட இருக்கக்கூடிய வார நம்மளால ஜெயிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனா மிஸ்டர் பிடன் வந்துட்டு என்ன சஜஸ்ட் பண்ணியிருப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா யூஎஸ் வந்துட்டு நிறைய ட்ரூப்ஸ் வந்துட்டு நீங்க தயவு செஞ்சு அனுப்பாதீங்க. இன்ஸ்டெட் இருக்கக்கூடிய ட்ரூப்ஸையுமே நீங்க புல் ஆஃப் பண்ணுங்க. புல் ஆஃப் பண்ணிட்டு ஐ எம் கமிங் அவுட் வித் 5 பாயிண்ட் அஜெண்டா விச் இஸ் கால்ட் அஸ் கவுண்டர் டெரரிசம் பிளஸ் அப்படின்னு ஒரு பிளானை கொண்டு வந்து வைப்பாரு. இந்த பிளான்ல என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா உங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் நீங்க அல்கொய்தா மட்டுத்துக்கும் மாட்டி உங்களோட ஃபுல் ஃபோக்கஸா வைங்க. பிளஸ் எக்ஸிஸ்டிங் மத்த கவுண்டர் இன்சர்ஜென்சி மிஷன்ஸ் அல்கொய்தானால தான்
ஒசாமா பின் லேடன்னால தான் அந்த 1911 அட்டாக்ஸ் அப்படிங்கிறது நடந்திருக்கும். அவரு ரெப்ரசென்டிங் அல் கொய்தா. அப்ப அல் கொய்தா மட்டும் ஃபோக்கஸ் வச்சு அதை மட்டும் ரிமூவ் பண்ணுங்க. மத்த கவுண்டர் இன்சர்ஜி மிஷன்ஸ்லாம் தேவையில்லாம யூஎஸ் வந்துட்டு யூஸ் உள்ள போய் நீங்க அந்த அந்த கவுண்டர் இன்சர்ஜென்சி மிஷன்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணாதீங்க. பிளஸ் வந்துட்டு ஆப்கானிஸ்தானை நம்மளே எடுத்து ஒரு நேஷன் பில்டிங் மாதிரி பண்ணணும் அப்படின்னு புஷ் டைம் ஸ்கேல்ல கொண்டு வந்து அந்த நேஷனல் பில்டிங் தீமை வந்துட்டு யூஎஸ் கண்டிப்பா டிராப் பண்ணுங்கிறது தேர்ட் ஒன். அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் ரெடியூசிங் யூஎஸ் பேசஸ். யூஎஸ் வந்துட்டு எவ்வளவு பேசஸ் ஆப்கானிஸ்தான்ல வச்சிருக்காங்களோ 2 இல்ல 3 பேசஸ் மட்டும் வச்சுட்டு மத்த எல்லா பேசஸையும் நீங்க ரிமூவ் பண்ணிடுங்க. பிளஸ் இந்த நீங்க வந்துட்டு ஃபைட் வந்துட்டு தாலிபான் அப்படிங்கிறவங்களோட பண்றதை கம்மி பண்ணிட்டு எப்படி தாலிபான டேபிளுக்கு கொண்டு வந்து அவங்களோட பேச்சுவார்த்தை பண்ணலாங்கிறது தான் இந்த கவுண்டர் இன்சர்ஜென்சி கவுண்டர் டெரரிசம் பிளஸ் அப்படிங்கிற பிளான்ல எவ்வளவுக்கு யூஎஸ் இந்த ஆப்கானிஸ்தான்ல இருந்து வெளியில வரலாம் அப்படிங்கறத பத்தி பேசியிருந்திருப்பாரு. பிளஸ் இதுல பாகிஸ்தானை இன்வால்வ் பண்ணும். ஏன்னா பாகிஸ்தான் இஸ் ஹேவிங் சம் கைண்ட் ஆஃப் குட் ரிலேஷன்ஷிப் வித் தாலிபான். அப்ப தாலிபானுக்கு வந்துட்டு ஃபேவர் பண்ணி அவங்கள டேபிளுக்கு கொண்டு வரணும்னா பாகிஸ்தானோட பெட்டர் ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடன் வந்துட்டு ஒரு பிளான் கொடுத்திருந்திருப்பாரு. ஆனா அப்போதைய பிரசிடென்ட் ஆஃப் யூஎஸ் ஒபாமா பிடனோட பிளானை எடுத்துக்காம யூஎஸ் ஜெனரல் சொன்ன மாதிரி நிறைய மிலிட்ரி எக்ஸ்ட்ரா ட்ரூப்ஸ் என்ன பண்ணிடுவாருன்னா ஆப்கானிஸ்தான்ல கொண்டு போய் என்ன பண்ணிடுவாருன்னா இறக்கிடுவாரு. சரி இந்த மாதிரி நிறைய யூஎஸ் ஆர்மி பீப்புள உள்ள இறக்குறதுனால ஏதாச்சும் ஒரு நன்மை வந்துட்டு யூஎஸ்க்கு நடந்ததா, அவங்களால வாரை எண்ட் பண்ண முடிஞ்சதா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியல. சோ இது இவங்களால வாரை எண்ட் பண்ண முடியல, நிறைய எக்கனாமிக் லாஸ் ஆயிடுச்சு. சோ அப்ப நான் எலெக்ஷன்ல எலெக்ட் ஆனேன் அப்படின்னா ஆப்கானிஸ்தான்ல இருந்து யூஎஸ்ல இருந்து எவ்வளவு செலவு ஆப்கானிஸ்தானுக்கு பண்றோமோ அதை கம்ப்ளீட்டா ரெடியூஸ் பண்ணி இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்துருவேன் அப்படிங்கிறது டொனால்ட் ட்ரம்ப்போட ஒரு எலெக்ஷன் ப்ராபகேண்டாவாவே இருந்தது before 4 years. And this is also one of the reason why he got elected in that point of time. ஆனா டொனால்ட் ட்ரம்ப்போட ஐடியாவும் பிடனோட ஐடியாவும் கிட்டத்தட்ட கார்லேட் ஆகுதா? பிடன் என்ன சொல்லியிருந்தாரு, ஆப்கானிஸ்தான்ல இருந்து ட்ரூப்ஸை வெளியில கொண்டு. டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொன்னார், அதே மாதிரி யூஎஸோட ட்ரூப்ஸை லிமிட் பண்ணுங்க, தாலிபானை வந்துட்டு ஒரு பேச்சுவார்த்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் யாரோட ஐடியாலஜியாவுமே இருந்தது, ட்ரம்ப்போட ஐடியாலஜி. அப்ப பிடனா இருக்கட்டும் ட்ரம்ப்பா இருக்கட்டும் இன்டர்நேஷனல் லெவல்ல என்னதான் இவங்க 2 பேருமே டிஃப்ரெண்ட் பொலிட்டிக்கல் ஸ்டைல்ஸ் டிஃப்ரெண்ட் ஐடியாலஜிஸ் ஹோல்ட் பண்றாங்க அப்படின்னா கூட இன்டர்நேஷனல் லெவல்ல இவங்களோட தாட் ப்ராசஸா இருக்கட்டும் இல்ல இவங்க என்ன மாதிரியான ஒரு பாலிசி ஃப்ரேம் கொண்டு வரணும் நினைக்கிறாங்களா இருக்கட்டும் அது ரொம்ப பெருசா வித்தியாசம் என்ன பண்ணவே இல்லை, காமிக்கவே இல்லை. சரி, அப்ப இந்த ஜாய் பிடன் அப்படிங்கிற ஒருத்தர் அவரோட இன்டர்நேஷனல் பாலிசிஸ் நம்ம ஹிஸ்டரி எடுத்து பார்க்கும் போது ஓரளவு ட்ரம்ப்போட இன்டர்நேஷனல் பாலிசிஸ்க்கு ஓரளவு க்ளோஸ்ல இருக்கு. ஆனா சில இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா he could be somewhat different than ட்ரம்ப் அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ஸா மைண்ட்ல வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியாவுக்கு இந்த பிடனோட பிரசிடென்சி அப்படிங்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் கம்ஃபர்ட் கொடுக்கக்கூடிய பிரசிடென்சி தான். ஏன்னா ட்ரம்ப் வந்துட்டு இந்தோ பசிபிக் பாலிசி அப்படின்னு சைனாவை வந்துட்டு கவுண்டர் பண்ணுங்கிறதுக்காக இண்டோ பசிபிக் பாலிசிங்கிறது ஜாஸ்தியா பேசியிருப்பாரு. ஆனா இந்த இண்டோ பசிபிக் பாலிசியே யாரோட அட்மினிஸ்ட்ரேஷன் டைம்ல தான் வெளியில ஆரிஜின் ஆச்சு அப்படின்னா ஒபாமா பிடன் அட்மினிஸ்ட்ரேஷன் டைம் ஸ்கேல்ல தான். எதுக்காக இவங்க இந்த மாதிரியான ஒரு பாலிசி ஒபாமா பிடன் டைம் ஸ்கேல்ல ஏசியா பசிபிக் பாலிசின்னு சொல்லியிருப்பாங்க. எதுக்காக இந்த ஏசியா பசிபிக் பாலிசி அப்படின்னு கேட்டீங்கன்னா சைனாவோட ரைசிங் பவரை வந்துட்டு நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கணும், அதுக்கு கவுண்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக தான் ஒரு விஷன் ஸ்டேட்மெண்ட் 2015 ஏசியா பசிபிக் பாலிசியை ஒபாமா அட்மினிஸ்ட்ரேஷன் அன்வெயில் பண்ணியிருந்திருப்பாங்க. சோ அப்ப இதை தாண்டி இப்போதைக்கு பிடன் வந்துட்டு இருக்கு. ட்ரம்ப் என்ன பண்ணி வச்சிருக்காரு, இதுக்கு மேல எக்ஸ்ட்ராவா பிடன் இந்தியாவும் யூஎஸும் போட்டிருக்கக்கூடிய இந்த மிலிட்ரி ஃபவுண்டேஷனல் அக்ரிமெண்ட்ஸ்ல இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் ஆன இந்த மிலிட்ரி கோஆபரேஷனை வந்துட்டு இன்க்ரீஸ் தான் பண்ண போறாங்க. அண்ட் த நெக்ஸ்ட் திங், எப்படி ட்ரம்ப் வந்துட்டு இந்தியா கிட்ட நீங்க யூஎஸோட மிலிட்ரி ஹார்ட்வேர்ஸை வாங்குங்க அப்படின்னு டிமாண்ட் பண்ணிட்டு இருந்தாரோ அதே மாதிரியான இன்டர்நேஷனல் பாலிசிஸ் தான் இட் இஸ் கோயிங் டு கம் வித் பிடன் ஆல்சோ. ஏன்னா இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் நடுவுலையுமே என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா யூ ஹேவ் ட்ரேட் டெபிசிட். இந்த ட்ரேட் டெபிசிட் எதனால அப்படின்னா ஜென்ரலா எந்த கண்ட்ரி வந்துட்டு அவங்க கிட்ட எது பெஸ்டா இருக்கோ அதுதாங்க ட்ரேட் பண்ணுவாங்க. இந்தியா அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இந்தியால த பெஸ்ட் திங் இஸ் சர்வீஸ் செக்டர்ஸ். ஸோ அப்ப இந்தியா எதை தான் ஜாஸ்தி எக்ஸ்போர்ட் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சர்வீசஸ் தான் ஜாஸ்தி எக்ஸ்போர்ட் பண்றாங்க. அண்ட் யூஎஸ் அப்படின்னு வரும்போது டெக்னாலஜி வைஸ் தே ஆர் வெரி குட் அண்ட் மிலிட்ரி ஹார்ட்வேர்ஸ் ஆர் வெரி குட். ஆனா இந்தியா யூஎஸ் கிட்ட இருந்து இதை வாங்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் வெரி லெஸ்.
அப்ப இந்த மாதிரி சிச்சுவேஷனால பிளஸ் டெவலப்பிங் கண்ட்ரீஸ்னால சில ட்ரேட்ல சில கன்செஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஜெனரலைஸ்டு சிஸ்டம் ஆஃப் ப்ரிஃபரன்சஸ், அதாவது சில கூட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு எந்த விதமான டியூட்டியோ இல்ல அந்த டாக்ஸேஷன் சிஸ்டமே ரொம்ப மினிமமா இருக்கும் அப்படிங்கறது. அப்ப இது எல்லாமே இந்தியாவுக்கு அட்வான்டேஜ் ஆனதுனால இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் எப்படின்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் அ ட்ரேட் டெபிசிட். ஸோ அப்ப இப்போதைக்கு சிச்சுவேஷன் படி யூஎஸ் ட்ரம்ப் பிரசிடென்டா நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, நீங்க யூஎஸ்ல இருந்து மிலிட்டரி ஹார்ட்வேர் வாங்குங்க. இப்ப நீங்க ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கீங்களா, இப்ப நீங்க ஜாஸ்தியா உங்களோட யூஎஸ் பக்கம் திருப்பி இதை வாங்குங்க. அப்பதான் உங்களுக்கும் எங்களுக்கும் இருக்கக்கூடிய ட்ரேட் டெபிசிட் வந்துட்டு என்ன ஆகும், ரெடியூஸ் ஆகும். பிளஸ் இந்த ஜெனரலைஸ்டு சிஸ்டம் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ்ல இருந்து நாங்க இந்தியாவை ரிமூவ் பண்றோம் அப்படிங்கிறது ட்ரம்போட பாலிசிஸா இருந்து. ஸோ இந்தியா இஸ் ஹோப்பிங் இந்த ஜெனரலைஸ்டு சிஸ்டம் ஆஃப் ப்ரிஃபரன்சஸ் திருப்பி ரிவோக் பண்ணி ஜோய் பிடன் திருப்பி இந்தியாக்கே கொடுத்தாரு அப்படின்னா இந்தியாவோட எக்ஸ்போர்ட்ஸ் அதுல இருந்து வரக்கூடிய ரெவென்யூ டு இந்தியா இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கறது வில் ட்ரை டு ஒர்க் அப்படின்னு. த நெக்ஸ்ட் காம்பனன்ட் ஆஃப் என்ன பெட்டரா இருக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா விசா ப்ராசஸ். இந்த விசா ப்ராசஸ்ல ட்ரம்போட பாலிசி வந்துட்டு கம்ப்ளீட் ப்ரொடெக்ஷனிசம் பாலிசி இல்ல நேஷனலிஸ்டிக் கைண்ட் ஆஃப் பாலிசி. அமெரிக்கன் சிட்டிசன்ஸ்க்கு தான் எல்லாம் கிடைக்கணும், அமெரிக்கா ஃபர்ஸ்ட் பாலிசி அப்படிங்கிறது. அதனாலதான் என்ன பண்ணினாருன்னா 2020 எண்டு வரைக்கும் H1B விசா, அதாவது நான் இமிகிரண்ட் விசா, இந்த விசாஸ் மூலியமா தான் இந்தியால இருக்கக்கூடிய ஐடி செக்டார்ல இருந்து நிறைய பேர் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காக்கு போய் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த H1B விசாவை இதுக்கு மேல நாங்க 2020 வரைக்கும் யாருக்கும் கொடுக்க மாட்டோம், H1B விசாவே நான் கம்ப்ளீட்டா சஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருந்திருப்பாரு. ஆனா ஜாய் பிடன் அவரோட எலெக்ஷன் கேம்பெயின் அப்பயே என்னதான் சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இந்தியன்ஸ் உள்ள வரதுனால எவ்வளவுக்கு யூஎஸ்க்கு வந்துட்டு பெனிஃபிட்டா இருக்கு. அண்ட் யூஎஸ் வந்துட்டு அவங்களோட நிறைய வேலையை இந்தியாவுக்கு தான் அவுட் சோர்ஸ் பண்ணி இந்தியால இருக்கக்கூடிய ஐடி கம்பெனிஸ் தான் யூஎஸ்க்கு தேவையான எல்லா வேலையும் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப இந்தியாவுக்கும் யூஎஸ்க்குமான ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது இட் இஸ் குவைட் அண்டர்ஸ்டாண்டிங். அதனால ஐ ட்ரை டு மேக் ரிவோக் தீஸ், இந்த விசா ப்ராசஸ் பேன் பண்ணிருக்கிறது எல்லாத்தையும் ரிவோக் பண்ணி ஒரு நல்ல பதிலா சொல்லுவாரு அப்படிங்கறத அவரோட எலெக்ஷன் ப்ராபகேண்டால அவர் முன் வச்சிருந்தது. ஸோ இதுக்கு ஒன் ஆஃப் தி எடுத்து எக்ஸாம்பிளா இருக்கிறது இட் இஸ் கமலா ஹாரிஸ், who is right now the vice president of United States of America அப்படிங்கிறது. ஸோ அப்ப இந்த இடத்துல எல்லாம் வந்துட்டு நம்ம பெட்டரான ஒரு ஆப்டிமிஸ்டிக்கான ஒரு ரிசல்ட் எதிர்பார்க்கலாம் ஜாய் பிடன் கிட்ட இருந்து. எந்தெந்த இடத்துல பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சில ஃப்ரிக்ஷன் ஏரியாஸ் இருக்கு. எப்படி ட்ரம்ப்புக்கும் இந்தியாவுக்கும் சில ஃப்ரிக்ஷன்ஸ் ஏரியா இருந்ததோ அதே மாதிரி ஜாய் பிடனுக்கும் இல்ல யூஎஸ்ல இருக்கக்கூடிய டெமோக்ராட்டிக் பார்ட்டிக்கும் இப்போதைய இருக்கக்கூடிய இந்தியன் கவர்மெண்ட் பிஜேபி கவர்மெண்ட்டுக்கும் இடையிலையுமே நிறைய இடத்துல இந்த உரசல்கள் வந்துட்டு இருந்துட்டே தான் இருக்கு. என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னா, யூஎஸோட கமிஷன் ஆன் இன்டர்நேஷனல் ரிலீஜியஸ் அண்ட் ஃப்ரீடம், இதுல இருக்கக்கூடிய டெமோக்ராட்டிக் பார்ட்டியோட லீடர் வந்துட்டு என்ன சொல்லியிருந்திருப்பாரு அப்படின்னா, இந்தியால இருக்கக்கூடிய ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் பீப்புள் ரொம்பவே அஃபெக்ட் ஆறாங்க. சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்டா இருக்கட்டும், கம்யூனல் வைலன்ஸ் அப்படிங்கிறது இவங்களோட டைம் ஸ்கேல்ல ரொம்பவே ஜாஸ்தியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருப்பாங்க. அண்ட் இந்தியா வாஸ் நாட் ஹாப்பி வித் தட். ஏன்னா இந்தியா சொல்லும் போது நாங்க செக்யூலர் கண்ட்ரி, நாங்க எல்லாருமே ஒரே மாதிரி தான் பாக்குறோம். அண்ட் எங்களோட இன்டர்னல் ரிலேஷன்ஷிப்ல நாங்க எப்படி எங்க மக்களை ட்ரீட் பண்றோங்கிறதுல ஒரு தப்பான ஒரு நியூஸை வந்துட்டு சொல்றீங்க அப்படிங்கிறதுல இந்தியா வாஸ் நாட் ஹாப்பி வித் திஸ் டெமோக்ராட்டிக் பார்ட்டியில சில லீடர்ஸ் வந்து. ஸோ இது வந்துட்டு ஃப்ரிக்ஷனான ஏரியா. இந்தியா ஹேஸ் டு பி வெரி கான்சியஸ். இந்தியாவோட செல்ஃப் ரெஸ்பெக்டையும் அந்த இடத்துல விட்டு கொடுக்க, அதே நேரத்தில் டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்பும் ப்ராப்பரா இருக்கணும் அப்படின்னு. ஸோ இன்டர்நேஷனல் லெவல்ல ஜாய் பிடன் கிட்ட இருந்து என்னென்னலாம் எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா, யூஎஸ் ட்ரம்போட டைம் பீரியட்ல இருக்கும்போது நிறைய மல்டிலேட்ரல் ஆர்கனைசேஷன்ஸ்ல இருந்து வெளியில வந்துட்டாங்க. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், யுனெஸ்கோ, ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில், ஜாயிண்ட் காம்ப்ரிஹென்சிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷன், அதாவது ஈரானோட நியூக்ளியர் டீலுக்கு 2005ல வந்துட்டு P5 கண்ட்ரி பிளஸ் 1 தட் இஸ் ஜெர்மனி சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் ஈரானோட சைன் பண்ணியிருந்திருப்பாங்க. அதுல இருந்து வெளியில வந்திருப்பாங்க. பாரிஸ் கிளைமேட் அக்ராட்ல இருந்து வெளியில வந்திருப்பாங்க. டிரான்ஸ் அட்லாண்டிக் அண்ட் டிரான்ஸ் பசிபிக் அலைன்ஸ்ல இருந்து வெளியில வந்திருப்பாங்க. ஸோ இதுக்குள்ள திருப்பி உள்ள கொண்டு வந்துட்டு இந்த வேர்ல்டு ஆர்டரை வந்துட்டு ஸ்ட்ரென்தன் பண்றாங்களா அப்படிங்கறத we have to wait and watch. அப்ப எப்படி பிடன் அட்மினிஸ்ட்ரேஷனோட நம்ம டீல் பண்றோம் அப்படிங்கிறது தான் இட் இஸ் குவைட் இம்பார்ட்டன்ட். ஸோ அப்ப ஏற்கனவே ஒரு நார்மல் இருந்தது, அதை ரிவர்ட் பேக் பண்ணி எப்படி ட்ரம்ப் இருந்த போது ஒரு புது விஷயம் வந்த போது இந்தியா அடாப்ட் பண்ணிக்கிச்சோ அதே மாதிரி ஜாய் பிடன் வந்து பழைய நார்மலுக்கு ஒருவேளை வருது அப்படின்னா அதுக்கும் இந்தியா அடாப்ட் பண்ணிக்கும். ஸோ அதுக்கு வந்துட்டு எப்படி கவர்மெண்ட் யூஎஸோட டீல் பண்றாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிகல்.
The next article is Market Dictates and the Blow Against Equality. இந்த ஆர்டிக்கல் எதை பத்தி பேசியிருக்காங்கன்னா ரீசெண்டா அக்டோபர் 27 அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் வருது. இந்த கேஸ் யார் ஃபைல் பண்றாங்க அப்படின்னா நிப்புன் மல்ஹோத்ரா அப்படிங்கிறவங்க ஃபைல் பண்றாங்க. யாருக்கு அகேன்ஸ்ட் அப்படின்னா யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா ஃபைல் பண்றாங்க. அப்ப கேஸ் இஸ் நிப்பின் மல்ஹோத்ரா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இந்த கேஸ் ஃபைல் பண்ணும்போது இவங்க என்ன மாதிரியான அலிகேஷன் கொண்டு வந்து வைக்கிறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஜிஎஸ்டி அப்படிங்கிற ஒரு இன்டைரக்ட் டாக்ஸை வந்துட்டு லெவி பண்ணிட்டு இருக்காங்க. டிசேபிள்டு சிட்டிசன்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய மொபிலிட்டி எய்ட்ஸ், அதாவது அவங்களால ஒழுங்கா நடக்க முடியல, அவங்களால ஒழுங்கா பார்க்க முடியல அப்படின்னா, நடக்க முடியல அப்படின்னா வீல் சேர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, வண்டி ஓட்டுறதுக்கு ட்ரை சைக்கிள் யூஸ் பண்ணுவாங்க, படிக்க முடியலங்கிறவங்களுக்கு பிரைலி பேப்பர், பிரைலி வாட்சஸ், இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு விஷயங்கள் இருக்கு. இந்த மாதிரியான ஒரு மொபிலிட்டி அவங்களோட பேசிக் நீடா இருக்கக்கூடிய இந்த விஷயத்திலேயே என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜிஎஸ்டி டாக்ஸ் போட்டுக்கிட்டே இருக்காங்க. திஸ் இஸ் ஹைலி டிஸ்கிரிமினேட்டரி என்வாயர்மெண்ட். ஏன்னா எல்லாருனாலையும் அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்ப இந்த மாதிரி ஒரு கேஸ் ஃபைல் பண்ணும்போது சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா இந்த ஜிஎஸ்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவி பண்றதே தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா திஸ் இஸ் ஹைலி டிஸ்கிரிமினேட்டரி என்வாயர்மெண்ட். ஏன்னா ஏற்கனவே எங்களால சில விஷயங்கள் முடியாததுனாலதான் எக்ஸ்ட்ரா இதெல்லாம் எய்டுக்கு எடுத்து மத்த எல்லாமே ஏபிள்டா இருக்க ஒரு பர்சனோட கம்பீட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா எங்களுக்கு எதெல்லாம் நாங்க வாழ்றதுக்கு ஒரு டிக்னிஃபைடா வாழ்றதுக்கு எங்களுக்கு எதெல்லாம் பேசிக் திங்கா இருக்கோ அதுக்கு மேல நீங்க டாக்ஸ் அப்படின்னு ஒரு விஷயத்த போடும்போது அதோட பிரைஸ் என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது. இந்த பிரைஸ் ரைஸ் ஆகுறதுனால யாரெல்லாம் இந்த டிசேபிள்டு பீப்புளா இருக்காங்களோ அவங்களால அஃபோர்டு பண்ண முடியாம போகுது. இது எங்களோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு கேஸை கொண்டு போய் ஃபைல் பண்றாங்க. கேஸை ஃபைல் பண்ணோம்னா சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு கேஸை கம்ப்ளீட்டா வந்துட்டு இல்ல நாங்க இந்த கேஸையே தள்ளுபடி பண்றோம் அப்படின்னு சொல்லாம அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா எங்க இப்போ இந்தியா அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா the three pillars of government இந்தியா அப்படின்னு கிடையாது, ஆல் ஓவர் தி வேர்ல்ட் எல்லா கவர்மெண்ட்லயுமே யூ ஹேவ் த்ரீ பில்லர்ஸ். ஒன்னு லெஜிஸ்லேட்டிவ் லா மேக்கிங் பாடி, இன்னொன்னு எக்ஸிக்யூட்டிவ் லா இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியது, அண்ட் ஜுடிஷியரி தே வில் ஸ்க்ரூட்டனைஸ் whether legislative and executive working ப்ராப்பரா ஒர்க் பண்றாங்களா, கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் அபைட் பண்ணி, இப்படிங்கிறத மட்டும் பாக்குறது மட்டும்தான் சுப்ரீம் கோர்ட்டா இருக்கட்டும் இல்ல ஜுடிஷியரியோட வேலை. அப்ப ஜுடிஷியரி என்ன சொல்லிட்டாங்கன்னா எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேலையில வந்துட்டு ஒருத்தவங்க டாக்ஸ் லெவி பண்றாங்க அப்படின்னா அதோட ஸ்கோப் எப்படி இருக்கு அப்படிங்கிறது, இந்த பவர் இதுல எல்லாம் எங்களோட பவர் அப்படிங்கிறதே ரொம்பவே கம்மியா இருக்கு. டெசி டாக்ஸ் இம்போஸ் பண்ணணுமா இல்ல எவ்வளவு ரூபாய்க்கு இம்போஸ் பண்ணணும், என்ன ரேட்ல இம்போஸ் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் டிட்டர்மைன் பண்றது பாலிசி மேட்டர். அதை வந்துட்டு லா மேக்கிங் பாடி லெஜிஸ்லேச்சர் தான் பண்ண முடியும். இதுல போய் உள்ள நுழைஞ்சு ஜுடிஷியரி நாங்க இன்டர்ஃபியர் ஆக முடியாது. ஏன்னா there is separation of powers அப்படிங்கிறதுனால. சோ ஆனா இதை சொல்லும் போது நாங்க கேஸ் இப்போதைக்கு அட்ஜார்ன் பண்றோம், பிளஸ் நாங்க உங்களுக்கு ஒரு சஜஷன் கொடுக்குறோம். இந்த டாக்ஸோட ரேட்டா இருக்கட்டும் இல்ல இந்த டாக்ஸ் ரேட்டா இருக்கட்டும், எவ்வளவு அமௌண்ட் எந்த கூட்ஸுக்கு என்ன மாதிரியான டாக்ஸ் ரேட்டுங்கிறத டிட்டர்மைன் பண்றது எல்லாமே ஜிஎஸ்டி கவுன்சில். இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் தான் கவர்னிங் பாடி. இவங்க தான் வந்துட்டு எந்த ப்ராடக்ட்ஸ்க்கு டாக்ஸ் பண்ணணும் என்ன ரேட்ல டாக்ஸ் பண்ணணுங்கிறத டிட்டர்மைன் பண்ணுவாங்க. அப்ப இவங்க இந்த வேலையை பண்றாங்க அப்படிங்கறதுனால பெட்டர் நீங்க ஒரு பெட்டிஷனை ஜிஎஸ்டி கவுன்சில்ல போய் சப்மிட் பண்ணி அவங்க என்ன சொல்றாங்க, ஒருவேளை அங்க இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு வந்துட்டு நடக்க முடியாம போயிடுச்சுன்னா அதுக்கப்புறமாட்டி நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா கோர்ட்டுக்கு வாங்க, அப்ப பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சஜஷன் கொடுத்திருப்பாங்க. அப்ப டாக்ஸ் ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டா அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா சோ அப்ப ஃபர்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட் சொன்ன ஆர்குமெண்ட்ங்கிறது அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா எனக்கு அதுல வந்துட்டு வேலை கிடையாது, அதுக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா ஜுடிஷியல் இன்டர்ஃபரன்ஸ் மத்த பாடிஸ் மாதிரி ஆயிடும் அப்படிங்கிறது இனிஷியலா வெளியில இருந்து பார்க்கும்போது ரீசனபிளா தான் இருக்கு. ஏன்னா அவங்களால அதுல பண்ண முடியாது, அதனால பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஒருவேளை ஜிஎஸ்டி கவுன்சில் இந்த பெட்டிஷனரோட ரெக்கமெண்டேஷன்ஸை ரிஜெக்ட் பண்றாங்க அப்படிங்கிற கூடிய பட்சத்துல இதில் இந்த மாதிரியான ஒரு டாக்ஸ் லேவி லெஜிட்டிமேட்டா இல்லையா, ஏன்னா அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு நெகோஷியேட் இருக்கோ இது எல்லாமே முடிஞ்சிருக்குங்கிற பட்சத்துல இதை வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துட்டு வரலாம். ஆனா ஜுடிஷியரி வந்துட்டு இந்த மாதிரியான ஜட்ஜ்மெண்ட்ஸ்ல இருக்கும் போது நீங்க எவ்வளவுக்கு எந்தெந்த டொமைன்ஸ்ன்னு பாக்குறது வந்துட்டு அக்செப்டபிள் தான். பட் இட் மஸ்ட் ஆல்சோ ரெகனைஸ் தட் இந்த டாக்ஸிங் லாஸ் மட்டும் ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கிறது கிடையாது அப்படிங்கிறதையும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். ஏன்னா இந்த டாக்ஸ் அப்படின்னு ஒண்ணு போடுறாங்க அப்படின்னா அதுவுமே இன்டைரக்ட் டாக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்களேன். ஒரு கடைக்கு சாப்பிட போறீங்க,
5% டாக்ஸ் போடுறாங்க. அந்த டாக்ஸ் யார் கட்டதான் வேணும்? அந்த ரெஸ்டாரண்ட் காரன் தான் கட்டணும். ஆனா, அந்த டாக்ஸ யாரோட பில்லுல சேர்த்துருவாங்க? நம்ம சாப்பிடக்கூடிய பில்லுல சேர்த்துருவாங்க. அப்ப யாரு ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு அஃபெக்ட் ஆறா? யாரு கன்சியூமரோ அவங்க தான் அஃபெக்ட் ஆகும். அப்ப இந்த டாக்ஸ் அப்படிங்கிறது டைரக்ட்டா எத தான் அஃபெக்ட் பண்ணுது? சொசைட்டிய தான் அஃபெக்ட் பண்ணுது. நேச்சர் ஆஃப் டாக்ஸா இருக்கட்டும், இல்ல என்ன மாரியான ரேட் ஆஃப் டாக்ஸா இருக்கட்டும், ஒரு பெர்சனோட ஃப்ரீடம் அண்ட் பெர்சனோட ஒரு ஈக்குவாலிட்டிய வந்துட்டு அஃபெக்ட் பண்ற மாரி இருக்கு. எனக்கு வந்துட்டு அந்த பொருள் தேவையில்ல பிகாஸ் ஐ அம் ஏபிள்ட் அப்படிங்கிறதுனால அந்த செலவு எனக்கு இருக்காது. சம்மன் ஹூ இஸ் டிசேபிள்ட் அப்படின்னு இருக்கக்கூடிய பட்சத்துல அவங்க வாங்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் ஏற்கனவே வல்னரபிளா இருக்கக்கூடிய இடத்துல ஏற்கனவே வந்துட்டு தே ஆர் அஃபெக்டட் வல்னரபிளா இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்ல எக்ஸ்ட்ராவா இந்த போடக்கூடிய டாக்ஸஸ் ஏன்னா இந்த மாதிரியான ஒரு மொபிலிட்டி எய்ட்ஸ் இருக்கிறதுனால தான் அவங்க ஈக்குவலாவே ஓரளவுக்கு ஈக்குவலா அவங்க ஃபீல் ஆயிட்டு இருக்காங்க. இதுவே இல்லாம போயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஈக்குவல் கேர் அப்படிங்கிறது அஃபெக்ட் ஆகுதா? சோ அப்ப அந்த மாதிரி வரக்கூடிய இடத்துல ஜுடிஷியரி கொஞ்சம் உள்ள வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜுடிஷியரி ஆஃப் இந்தியா யார எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம் அப்படின்னா கனடா அண்ட் கொலம்பியால இருக்கக்கூடிய ஜுடிஷியரி எக்ஸாமினை எடுத்துக்கலாம். ஏன்னா இவங்க எக்ஸாமின் பண்ணும்போது ஒரு டாக்ஸ் ஒரு கவர்மெண்ட் இம்போஸ் பண்றாங்கன்னா இது ஃபண்டமெண்டல் ரைட்டை வயலேட் பண்ணுதா வயலேட் பண்ணலையாங்கிற வரைக்கும் எக்ஸாமின் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்தியால இந்த மாதிரியான ஸ்கோப்புக்கான இது வந்துட்டு ரொம்ப மினிமமா இருக்கிறதுனால பண்றது கிடையாது. சரி, மார்க்கெட் லெவல்ல கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க? இந்த மாதிரியான ஒரு கேஸ் ஃபைல் ஆகும்போது கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா 2017ல வந்துட்டு நாங்க இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கறத ஒண்ணு கொண்டு வந்தோம். இது ரொம்ப காம்ப்ளெக்ஸான இந்த மார்க்கெட் ஃபோர்ஸஸ் எப்படி பிளே ஆகுது அப்படிங்கிறதுக்கு ஜிஎஸ்டிங்கிறது கவர்மெண்ட் 2017ல கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வரும்போது இந்தியால இருக்கக்கூடிய இந்த காம்ப்ளெக்ஸ் டாக்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸை வந்துட்டு சிம்பிளிஃபை பண்ணணும். நிறைய லேயர்டு ஸ்ட்ரக்சர்ஸா வந்துட்டு இருக்கிறத வந்துட்டு நாங்க கம்மி பண்ணணும். ஒரு யூனிஃபைடு காமன் மார்க்கெட்டா பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஆனா எல்லா இடத்துலயுமே என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ராக்டிகாலிட்டி அப்படின்னு வரும்போது இது அந்த மாதிரி இருக்கிறது கிடையாது. ஸோ அப்ப இந்த இந்த ஸ்கீமை உள்ள கொண்டு வரும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன கிளைம் பண்ணாங்கன்னா ஈக்குவாலிட்டி அண்ட் லிபர்ட்டி வில் பி ரெஸ்பெக்டட் அப்படிங்கிற மாதிரி. ஆனா இந்த மாதிரியான ஒரு ஜிஎஸ்டி ஃப்ரேம் ஒர்க் வரும்போது ஸ்டேட்ஸ் எல்லாமே தங்களுக்கு இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் அட்டானமி அதாவது சேல்ஸ் டாக்ஸ் அப்படிங்கிறது தான் ஸ்டேட்டுக்கு ரெவென்யூ கொடுத்துட்டு இருந்தது. ஸோ இவங்க எல்லாரும் அவங்களோட ஃபினான்ஷியல் அட்டானமியை விட்டு கொடுத்ததுனால தான் இப்போதைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் இட் இஸ் டிட்டர்மினிங். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்தக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்ல ஜிஎஸ்டி வரதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மொபிலிட்டி எய்ட்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட்டா இன்டைரக்ட் டாக்ஸஸ்ல இருந்து இம்யூனிட்டி கொடுத்து வச்சிருந்தாங்க. அதாவது டாக்ஸஸே இந்த கூட்ஸ் மேல இல்லவே இல்லை. ஒவ்வொரு ஸ்டேட்ஸும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா சில எக்ஸம்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருந்தாங்க. இந்த வேட் ஆட் பண்றது இல்ல இந்த கூட்ஸ் மேனுஃபேக்சர் பண்றது வந்து எல்லாத்துலயுமே. சோ அப்ப ஜிஎஸ்டி உள்ள வந்ததுக்கு அப்புறமாட்டி இந்த எக்ஸம்ஷனே இல்லாம போயிட்டு இருந்த ஒரிஜினலா ஃபார்ம் பண்ண ஜிஎஸ்டில வந்துட்டு இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய மொபிலிட்டி எய்ட்ஸ்க்கு 18% டாக்ஸேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆனா ரொம்ப பெரிய ப்ரொடெஸ்டுக்கு அப்புறமாட்டி தான் 5% அப்படிங்கறத ரெடியூஸ் பண்ணிருக்கவே செஞ்சிருப்பாங்க. அப்ப இந்த லெவி அப்படிங்கிறது வந்துட்டு ஒவ்வொரு கமாடிட்டிஸுக்கும் அப்படின்னு வந்துட்டு ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. பெராலை கைண்ட் ஆஃப் பேப்பரா இருக்கட்டும், வாட்சஸா இருக்கட்டும், ட்ரைசைக்கிள்ஸா இருக்கட்டும், ஒவ்வொரு இதுக்கு பிரைஸ் ஆஃப் தி கமாடிட்டி வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்குது. ஏன்னா இந்த டாக்ஸ் மேல விழுந்துட்டே இருக்கிறதுனால. அப்ப டாக்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா விழுறதுனால எங்களால வாங்க முடியல அப்படின்னு டிசேபிள்டு பீப்புள் ஃபீல் பண்றாங்க அப்படின்னா அவங்களோட பேசிக் டாஸ்க் என்ன பண்ண முடியாம போயிட்டு இருக்கு. ஸோ அப்ப இது அவங்களோட டிக்னிட்டியை வந்துட்டு அஃபெக்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஆனா கவர்மெண்ட் என்ன கிளைம் பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு டாக்ஸேஷன் சிஸ்டம் இஸ் வைட்டல். ஏன்னா டொமஸ்டிக் மேனுஃபேக்சரர்ஸ் இந்த கூட்ஸை நிறைய ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறது. ஸோ அப்ப இந்த 5% ஆஃப் கன்செஷனல் ஜிஎஸ்டி ரேட் அப்படிங்கிறது இட் இஸ் அ வின் வின் சிச்சுவேஷன் ஃபார் போத் ஆஃப் தேம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ ஒருத்தர் வந்துட்டு மொபிலிட்டிக்காக ஒரு கூட்ஸ் தயாரிக்க போறாரு அப்படின்னா இவர் ரா மெட்டீரியல் அயன் அப்படிங்கிற மாதிரி அயன் இல்லை அலுமினியம் வாங்குறாருன்னா 100 ரூபாய்க்கு வந்துட்டு ரா மெட்டீரியல் வாங்குறாரு. இதை 100 ரூபாய்க்கு டாக்ஸ் அப்படின்னு கட்டுறாரு. பிளஸ் இது எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமாட்டி 120 ரூபா வந்துட்டு கலெக்ட் பண்றாரு வாங்குறவங்க கிட்ட ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு. இவர் என்ன பண்ணுவாருன்னா இந்த 20 ரூபா மட்டும் இந்த 20 ரூபா மட்டும்தான் நம்ம இது பண்ற மாதிரி இருக்கும். அப்ப மேனுஃபேக்சருக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராஃபிட் வரணும், ஒரு இன்சென்டிவைஸ் கொடுக்கணும், ஃபாரின் மேக்கர்ஸ் வந்துட்டு அட்வான்டேஜ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக இன்புட் டாக்ஸ் கிரெடிட் சிஸ்டம்ங்கிறதுல 100 ருபீஸை இந்த மேனுஃபேக்சருக்கு கொடுத்துடுறோம். அப்படிங்கிறதுனால இந்தியால இருக்கக்கூடிய டொமஸ்டிக் மேனுஃபேக்சரும் பெனிஃபிட் ஆவாங்க. அதே நேரத்துல வந்துட்டு ஜிஎஸ்டி ரேட்ஸ் வந்துட்டு 5% அப்படிங்கிறதுனால இட் இஸ் கம்பேர்ட்லி லெஸ்
when compared to 18 அப்படிங்கிறதுனால this is win-win situation for both of them அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்ப இந்த ஆர்கியூமெண்ட் இவங்க கொடுக்கக்கூடிய ஆர்கியூமெண்ட்லயே வந்துட்டு ரெண்டு விஷயம். ஜிஎஸ்டி கவுன்சில்ல வந்துட்டு சில எசென்ஷியல் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு டாக்ஸேஷன்ல இருந்து எக்ஸம் பண்ணி வச்சிருக்காங்க. ஜூலை 2018ல வந்துட்டு ஒரு கேம்பெயின் ரொம்ப பயங்கரமா போயிட்டு இருந்தது. விமெனோட பர்சனல் ஹைஜீனிக் ப்ராடக்ட்ஸ் லைக் சானிட்டரி பேட்ஸ் இது எல்லாத்துலயுமே டாக்ஸேஷன் அப்படிங்கிறது ஜாஸ்தியா இருந்தது. ஆனா இந்த ப்ரொட்டஸ்டுக்கு அப்புறமாட்டி இந்த ப்ராடக்ட்ஸ் மேல நாங்க ஜிஎஸ்டி போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் சர்டன் என்டிட்டிஸ்ல வந்துட்டு மேனுஃபேக்சர்ஸ்க்கு வந்துட்டு இன்புட் டாக்ஸ் கிரெடிட் அப்படிங்கிறது இட் இஸ் அ மேட்டர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் டிசைன் அப்படிங்கிறதையுமே கிரெடிட் பண்ணியிருப்பாங்க. ஆனா இவங்க கொடுக்கக்கூடிய எக்ஸ்பிளனேஷன் சில ப்ராடக்ட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க பிகாஸ் இது பயங்கரமா அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஏன் இதை பண்ண மாட்டேன்றாங்க? அப்ப ரீசனபிளா என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவர் சஜஷன் கொடுத்துருக்காருன்னா ஒரு டிசிஷனுக்கு வரும். எதெல்லாம் எக்ஸம்டட் கூட்ஸோ அதுல எது ரொம்ப முக்கியமானதுங்கிறத கிளாசிஃபை பண்ணுவோம். அதுல ஈக்குவாலிட்டிக்கு எதெல்லாம் ஒரு பர்சனை ஈக்குவலா ஃபீல் பண்ண வைக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேட்டகரி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இந்த மொபிலிட்டி மேல போடக்கூடிய டாக்ஸ் வந்துட்டு அப்ரெசிவ் கைண்ட் ஆஃப் ஃபார்மேட்டா இருக்கு. ஏன்னா டாக்ஸ் அப்படிங்கிறது இந்த டிசேபிள்டு பீப்புள் மேல ஒரு பேர்டனா தான் இருக்கு. அவங்களோட டிக்னிட்டியான லைஃபை வந்துட்டு வாழ முடியல. அப்ப கவர்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா கவர்மெண்ட் ஹேஸ் டு டேக் சம் ரீசனபிள் திங்ஸ். இந்த மாதிரியா இருக்கக்கூடிய கூட்ஸை வந்துட்டு டிஸ்டிங்க்ட் கைண்ட் ஆஃப் கூட்ஸ் அப்படின்னு கிளாசிஃபை பண்ணி இது எல்லாத்தையுமே டாக்ஸ்ல இருந்து என்ன பண்ணி ஆகணும்னா ரிமூவ் பண்ணி ஆகணும். ஸோ ஜிஎஸ்டி கவுன்சில் வந்துட்டு என்ன பண்ணோம்னா கனடா ஆஸ்திரேலியாவில் என்ன பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி சில எக்ஸம்ஷன்ஸ் கொண்டு வரணும். தட் இஸ் ஆன் மொபிலிட்டி எய்ட்ஸ் மேல. ஸோ ஒரு ஃபேரான ரெஜிமா இருக்கணும், ஜஸ்டான ரெஜிமா இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அப்ப ஒரு டாக்ஸ் அப்படின்னு பண்றாங்க அப்படின்னா ஜுடிஷியரி இதுக்கு மேலேயாச்சும் உள்ள வந்து அது ரீசனபிளா இருக்கா அன்ரீசனபிளா இருக்கா அப்படிங்கிறதையுமே வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா பார்த்துக்கணும். ஒரு 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 டாக்ஸேஷன் சிஸ்டம் அப்படின்னு வரும்போது அது எந்த விதத்திலையும் ஹியூமன் நீட்ஸுக்கு தேவையான ஃபண்டமெண்டல் பேசிக் திங்ஸை அஃபெக்ட் பண்ணக்கூடாது. ஒருவேளை அப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்னா அது ஈக்குவாலிட்டியை அஃபெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். திஸ் வில் கிரியேட் சோ மச் ஆஃப் இன்இக்வாலிட்டி அப்படின்னு இந்த ஆர்டிக்கிள் எழுதியிருக்காங்க. The next article is meet targets to get air pollution funds அப்படின்னு சொல்லிட்டு. ரீசெண்டா வந்துட்டு ஏர் பொல்யூஷன் அப்படிங்கிறது வின்டர் சீசன்ல ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு கிட்டத்தட்ட 4400 crores வந்துட்டு 2020-21 இந்த ஏர் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணும் லார்ஜர் சிட்டிஸ்க்காக ஒதுக்கி இருக்காங்க. ஸோ இதுல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நாங்க பட்ஜெட்ரி அலோகேஷன்ஸை கொஞ்சம் கொஞ்சமா தான் தருவோம். சரி சார், அப்ப நீங்க எப்படி தருவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஏர் பொல்யூஷனுக்கு வந்துட்டு ஒவ்வொரு சிட்டிஸும் டார்கெட் வச்சுக்கணும். உங்களோட டார்கெட்டை நீங்க ரீச் பண்றீங்க அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி மணி என்ன பண்ணுவோம் டிஸ்பர்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த மாதிரியான இந்த டிஸ்பர்சலுக்கு வந்துட்டு இப்போதைக்கு பாதி அமௌண்ட் டிஸ்பர்ஸ் பண்ணிருக்கிறதுமே யாரோட ரெக்கமெண்டேஷன்ல தான் போயிருக்குன்னா 15th ஃபினான்ஸ் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன்ல தான் போயிருக்கு. ஆனா என்னென்ன பேராமீட்டர்ஸ் வச்சு இன்சென்டிவைஸ் பண்ணுவாங்கிறத மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் டிசைட் பண்ணும். இந்த ஃபண்டை யாரு வந்துட்டு கொண்டு போய் டிஸ்பர்ஸ் பண்ணுவாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் வந்துட்டு டிஸ்பர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அமௌண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ். ஆனா எந்தெந்த மாதிரியான பேராமீட்டர்ஸை மீட் பண்ணா இவங்களுக்கு இந்த பணத்தை நீங்க டிஸ்பர்ஸ் பண்ணலாம்னு யாரு டிசைட் பண்ணுவாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட்ஸ் கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க ஏர் பொல்யூஷனுக்கு டார்கெட்னு வச்சிருக்கீங்கல்ல அதை நீங்க வந்துட்டு மீட் பண்ணுங்க. அப்படி மீட் பண்ணீங்க அப்படின்னா வில் கிவ் யூ த ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ த நெக்ஸ்ட் திங் இஸ் தட் என்சிஏபி அப்படிங்கிற நேஷனல் கிளீன் ஏர் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது வந்துட்டு தான் யூஸ் பண்ணி தான் இந்த ஃபண்ட்ஸை வந்துட்டு டிவால்வ் பண்றாங்க. ஸோ இதுல கிட்டத்தட்ட 102 சிட்டிஸை வந்துட்டு எடுத்துக்கிறாங்க விச் இஸ் தி மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டிஸ். இவங்க கிட்ட என்ன சொல்றாங்கன்னா 2024க்குள்ள நீங்க 2017ல எவ்வளவு பொல்யூட் பண்ணிட்டு இருந்தீங்களோ அதுல இருந்து 20 to 30% நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா ரெடியூஸ் பண்ணணும். இதுதான் உங்களோட டார்கெட். இதுல ஒவ்வொரு வருஷமும் நீங்க என்ன மாதிரியான டார்கெட்ஸ் ரீச் பண்றீங்க அப்படிங்கறத பொறுத்து தான் ஃபண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு டிஸ்பர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. The last article that we'll read it, Yashwardhan Sinha to take oath as the Chief Information Commissioner of India. இன்ஃபர்மேஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா கிட்டத்தட்ட 2 மாசமா வந்துட்டு வேக்கண்டா இருந்தது. இந்த சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் யஷ்வர்தன் குமார் சின்ஹா இப்போதைக்கு வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் ஓத் எடுக்கணும் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு முன்னாடி. இவரை தாண்டி இன்னும் 3 பேரை வந்துட்டு இன்ஃபர்மேஷன் கமிஷனர்ஸா எடுத்திருக்காங்க. கான்ஸ்டியூஷன் பிரகாரம், அதாவது திஸ் இஸ் அ ஸ்டாச்சுட்டரி பாடி. ஸோ ஸ்டாச்சுட்டரி பாடி அப்படின்னா ஒரு லா கொண்டு வந்து அதுக்கு அடியில ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுல வந்துட்டு 10 பேர் மேக்சிமம் இருக்கணும். அதாவது 9 இன்ஃபர்மேஷன் கமிஷனர்ஸ் பிளஸ் 1
சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் ஆர் த சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர். இதுல இப்போதைக்கு ஆட் பண்ண 3 பேரோட சேர்த்து இப்போதைக்கு எத்தனை பேர் தான் இருக்காங்க அப்படின்னா 7 பேர் தான் இருக்காங்க. இவங்க வந்துட்டு they have to administer oaths to the president of India. சரி இவங்களை யாரு செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா செலெக்ஷன் கமிட்டி ஒன்று இருக்காங்க. இந்த செலெக்ஷன் கமிட்டி யார் ஹெட் பண்ணுவாங்கன்னா the prime minister of India will head. இந்த கமிட்டியில 3 பேர் தான் இருப்பாங்க. ஒன்னு பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, இன்னொன்னு லீடர் ஆஃப் தி லார்ஜஸ்ட் opposition பார்ட்டி, இப்போதைக்கு காங்கிரஸ் ஹோல்ட் பண்றாங்க. அண்ட் தேர்ட் ஒன் இஸ் ஹோம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. இவங்க டிசைட் பண்ணி யார் யார் வரணுங்கிறத டிசைட் பண்ணுவாங்க. அண்ட் யாரெல்லாம் இந்த சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனராவோ இன்ஃபர்மேஷன் கமிஷனராவோ இருக்காங்களோ இவங்களோட டென்யூர் அப்படின்னு கேட்டீங்கன்னா 5 years இல்ல 65 years, எது இயர்லியா இருக்கோ அது. இப்போதைய சீஃப் இன்ஃபர்மேஷனர் கமிஷனருக்கு வயசு 62. அப்ப இவரால சர்வீஸ்ல 3 வருஷம் தான் இருக்க முடியும், 5 வருஷமா இருக்க முடியும். ஒருவேளை இவருக்கு இப்போதைக்கு 60 வயசா இருந்தது அப்படின்னா அவர் என்ன பண்ணலாம், 65 வயசு வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை இவர் 55 வயசா இருந்திருந்தாரு அப்படின்னா இவரால 60 வயசு வரைக்கும் தான் என்ன பண்ண முடியும், இருக்க முடியும். ஸோ அப்ப 5 years தான் டென்யூர், இல்ல அவங்க 65 வயசு அட்டைன் பண்ணும் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் வந்துட்டு இன்னையோட இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ். இஃப் யூ லைக் மை வீடியோ, லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு Concur Eyes and press the bell icon for further notifications. Thank you.